ஸ்பேஸ்ல அணுகுண்டு வெடிச்சதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெடிச்சது அது எங்க வாங்க பார்க்கலாம். 1947ல அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கும் கோல்ட் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்ல இந்த ரெண்டு நாடுகளும் யார்கிட்ட சக்தி வாய்ந்த அணுகுண்டு வச்சிருக்காங்கன்னு போட்டி போட ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில ரெண்டு நாடுகளும் நிறைய அணுகுண்டு பரிசோதனை பண்ணி இதுல எந்த நாடு பவர்ஃபுல்லான நாடுன்னு இந்த உலகத்துக்கு காட்டிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல அமெரிக்கா ஒரு படி மேல போய், ஒரு படி இல்ல பல படி மேல போய் 1962ல நம் பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் தூரம் மேல போய் அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க. அதுதான் ஸ்டார் ஃபிஷ் பிரைம் என்ற 1.4 மெகாடன் அளவில் இருக்கிற அணுகுண்டை வெடிக்க வச்சாங்க. இந்த பாம் நிரோஷிமா நாகசாகியில வெடிச்சதை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லான பாம் இது ஸ்பேஸ்ல வெடிச்சதுனால வானத்துல சிகப்பு நிறத்துல தெரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இது ஸ்பேஸ்ல வெடிச்சதுனால நம் பூமியை சுற்றி கதிர்வீச்சு ரேடியேஷன் பெல்ட் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இந்த ரேடியேஷன் பெல்ட்னால 10 வருடத்துக்கு மேல பூமியை சுத்திட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் 1967 அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை ஒண்ணு போட்டாங்க. இதுல எந்த ஒரு அணுகுண்டு சோதனையும் ஸ்பேஸ்ல நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நன்றி.